வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அட்டகாசமான சுவையில் சேர்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேர்வா பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கணும். கடாயில் இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கின பிறகு 1 கப் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். முட்டைக்கோஸை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சேர்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு முட்டைக்கோஸை வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்ல முட்டைக்கோஸ் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம், முட்டைக்கோஸ், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னா அடிப்பிடிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் காரம் கரெக்டாக இருக்கும். மட்டன் மசாலா சேர்த்தா தான் சேர்வா நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலா தூள் சேர்த்த பிறகு 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். மூடி போட்டு இதை நல்லா வேக விடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 20 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணீர், ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். நல்லா இது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோன்னா நல்ல கமகமன்னு சுவையான சேர்வா ரெடி ஆகிடும். தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பிரிஞ்சி சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.